பிடிஎஸ் நண்பர்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூப்பரான ஸ்பெஷலான ரொம்ப ஸ்பெஷலான நியூஸை பார்க்க போகிறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் சண்டை, விராட் கோலி தலை சண்டை, அதெல்லாம் தாண்டி ஒரு கிரிக்கெட் ஃபேனாக எப்படி கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணுறோமோ அதே மாதிரி கேபாப் ஃபேனாக பார்த்திங்கன்னா வந்து இந்த நியூஸை கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்தியாவில் பிடிஎஸ் இது வரைக்கும் பார்த்ததில்ல, எந்த பெரிய பெரிய ஐடியல் நம்ம அவ்வளோ பார்த்ததில்ல. பட் தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஒரு ஸ்பெஷல் ஐடியல், ஒரு சூப்பர் ஐடியல், ஒரு லவ்லி ஐடியல், ஒரு க்யூட் ஐடியல் இப்படின்னு சொல்கிற மாதிரி நான் ஸ்பெஷலாக இருக்க ஜெனியை வந்து இந்தியாவில் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் பார்க்கப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி நியூஸ் ஷேர் ஆனால் எப்படி இருக்கும்? நான் ப்ரோ சொல்கிற அப்படின்னீங்கன்னா ஆமாம், என்ன தான் பிடிஎஸ் இந்தியாவில் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாலும் கேபாப் ஃபேன்ஸில் நாங்கள் பிளாக் பிங்க், நாங்கள் ஒரு ராஜ்யம் வச்சுருக்கோம்டா இந்தியாவில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜெனிக்கு வந்து வேறு லெவல் லவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜெனி ஸ்பாட்டாக இருக்காங்க அவங்க லவ்வுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நியூஸ்னு. ஸோ ஜெனி அப்படி எங்கே வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, என்னதுக்காக வந்தாங்க, இந்தியாவில் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அது கூட இது மாதிரி நிறைய பிடிஎஸ் வீடியோஸ், கேபாப் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் யார் இந்தியாவுக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க நான் வீடியோக்குள்ளே போட்டு வரேன், ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு சீரியஸ்லி நான் நினச்சது இந்தியாவில் ஃபுல்லாக பிடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பிடிஎஸ் கேபாப் பொறுத்த வரைக்கும் பிடிஎஸோட லவ் தான் ரொம்ப க்ரேஸாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அவங்க மிலிட்டரி இந்தியாவிலும் பிடிஎஸ் தான் நிறையா லவ் இருப்பாங்க போல் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உன் நினப்பு தவறான நினைப்புடா, உன் ஜட்ஜ்மெண்ட் தப்புடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்து ஜெனி எங்கே தான் ப்ரூஃப் ஸ்பாட்டாக இருக்காங்க, அவங்க என்ன ஈவெண்ட்டுக்காக வந்தாங்களா, அண்ட் எதுக்காக வந்தாங்க? ஏன்னா வந்து இந்தியாவில் இப்போ எதுவுமே பெருசாக பேசப்படுறது இல்லையே, மேபி வந்து அவங்க கான்சர்ட் வரதுக்கும் வாய்ப்பு இல்லையே. ஒரு கான்சர்ட் வந்தாங்களா, எதுக்கு தான் வந்தாங்க, இல்லை ஷூட்டிங் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும். பட் ஒரே பதில், அவங்க வந்திருக்காங்க. அண்ட் உங்களால் பார்க்க முடியும் எங்கன்னு கேட்டிங்கன்னா மும்பை அண்ட் பெங்களூர் தான் பார்க்க முடியும், எல்லாராலையும் பார்க்க முடியும். பட் அவங்களால தான் அவங்கள்ட்ட பேச முடியாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்தது ஒரிஜினலாக வரல, ஜங்கு கூட போஸ்டர்ஸ் எப்படி சின்ன சின்ன மாலில் வந்து ஒரு ஓரமாக இருந்துச்சோ, பட் இவங்களோட ஒரு வரப்போகிற அப்கமிங் மியூசிக் ஒரு சோலோ சாங்கோட ஸ்பெஷலான ஒரு விஷயத்த ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் சொல்கிற மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு பேனர் அடித்தா எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து அவ்வளோ பெருசுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக பார்த்திங்கன்னா வந்து வரப்போகிற எல்லாருமே பார்த்துட்டு போகணும்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு ரோடு எண்ட்லேயும் சரி, ஒரு பெரிய பெரிய வீடு மால்ஸ் அது மாதிரி இருக்க சொல்கிற மாதிரி ஒரு பெரிய பேனர் போஸ்டராக அவங்களோட சாங்கை வந்து மந்த்ரா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி பார்க்க ஜார்ஜியஸாக இருக்குது அண்ட் லெஜஸ்டிக்காக இருக்குது, எப்படி வேணால் சொல்கிற மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. சீரியஸாக அவ்வளோ பெரிய பேனர், இது வரைக்கும் இவ்வளோ பெரிய பேனர் ஒரு கேபாப் ஐடலுக்கு இந்தியாவில் வச்சுருக்காங்கன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் அதுவும் ஸ்பெஷலாக பர்த்டே கூட வந்து நிறைய பேர் வைப்பாங்க பிடிஎஸ்க்கு. பட் அதுவும் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ பெருசாக இருந்தால் நான் பார்த்ததில்ல. ஒரு அப்கமிங் ஒரு சோலோ சாங்காக இவ்வளோ பெரிய பேனரை வச்சு இந்தியாவில் பிளாக் பிங்க் லவ் இன்னமும் எங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பிடிஎஸ் டஃப் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பஸ் ஜஸ்ட் ஒரு ஜோக்கு காமெடி தான் சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் பிடிஎஸ் பிளாக் பிங்கை தவிர கேபாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு இவ்வளோ பெரிய க்ரேஸ் வச்சு இவ்வளோ பெரிய பேனர் வச்சது சீரியஸ்லி ஒரு ப்ரூவ் ஒர்த் ஆஃப் லவ் தான் சொல்லி புரியுது. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் பிடிஎஸ் ஃபேன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது ஃபைட்டுக்கெலாம் கிடையாது, ஜஸ்ட் இது ஃபன்னாக எடுத்துக்கோங்க, ஒரு கேபாப் லவ்வாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கே வந்து நம்ம இவ்வளோ பெருசாக பண்ணுறப்ப பிடிஎஸ் நிறைய லவ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பிளான் பண்ண போகிறாங்க? ஏன்னா வந்து எப்போயுமே அப்படி தான் கிரிக்கெட் மேட்ச் இருக்கும், கேபாப் லவ்வும் அந்த வகையில் இருந்தால் தான் அது உண்மையான லவ்னு சொல்கிற மாதிரி இது மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ வந்து நீங்களும் ஜெனிக்கு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது, அவங்க நியூஸ் அவங்க நீங்கள் எப்படி ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அண்ட் அதே மாதிரி வந்து உங்கள் பிளான்ஸ் என்னென்ன இருக்குது, அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மெம்பர் யார் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறையா கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நிறைய வரப்போகிற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்து விடைபெறுவதா. ஆஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.